கிருபையை நம்புற நீங்க எப்பவுமே பிளானோட ரெடியா இருக்கணும். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அவன் வந்து சொல்லிட்டான், என் மனசுல வந்து ஒன்று இருக்குது, என் பட்டணத்தை நான் போய் என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்ட்டு. ஆமாம், கட்டணும்னா கட்டணம் செலுத்தாம எப்படி கட்ட முடியும்? ராஜா பாருங்க, இந்த ஃபேவர், இந்த கிரேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுக்குள்ள வெறும் பாரத்தை மட்டும் வைக்க மாட்டாரு, அதுக்கு வேண்டிய பணம் எங்க இருந்தாலும் வரும். கிரேஸ் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் பொழுது நீங்க பில் பண்றது மட்டும் இல்ல, நீங்க கட்டுறது மட்டும் இல்ல, நீங்க அதற்கு வேண்டிய பணங்களை உங்க கைகள் அது கொண்டு வந்து சேர்க்கும். That's a grace. ஆமென். இப்ப பாருங்க, ராஜா, அதனால தான் கிருபையை நம்புற நீங்க எப்பவுமே பிளானோட ரெடியா இருக்கணும். ஏன்னா எனி டைம் the door will open. எந்த நிமிஷமும் எனக்கு அற்புதம் நடக்கும், எந்த நொடியும் கதவுகள் எனக்கு திறக்கும், எந்த நேரமும் எனக்கான காரியங்கள் வரும். ஆயத்தமே இல்லாம இல்லை. அவன் ராஜா கேட்ட உடனே, ஐயோ என்ன வேணும், நீ ஒரு நிமிஷம் நீங்க எழுதிட்டு வரேன்னு போயின்னா ராஜா மூடு மாறிடும். ரெடியா இருக்கிறான், டக்குன்னு சொல்றான். அங்க பாருங்க, அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும்னு கரெக்டா சொல்றான். அப்புறம் சொல்றான், நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்க வேண்டும். சில பர்மிஷன் லெட்டர்ஸ், ஆமென், சில அனுமதிகள், ஆமென் ஆமென். தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனையின் கதவு வேலைக்கு, நகர அலங்கத்தின் வேலைக்கு நான் தங்க போகிற, பாருங்க சைடா இவனு என்ன பண்றான், நான் தங்க போகிற வீடு, வேலையோட வேலையா, அலங்கத்தோட அலங்கமா. ஆமென். தேவனுடைய நோக்கத்தை சிந்திக்கும் பொழுது உங்களுக்கான காரியமும் சேர்ந்து நடக்கும். கர்த்தர் ஒன்றும் விடமாட்டார். நீ அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கும் போதே உங்க வீட்டுக்கு தேவையானதையும் சேர்த்தே அவருக்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நிறைய பேர் ரகசியம் தெரிய மாட்டேங்குது. நான் ஆண்டவருக்கு என்று, ஆண்டுடைய ஆலயத்திற்கு என்று, ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு என்று, நான் தேவனுடைய காரியங்களுக்கு என்று நான் என் மனசை செலுத்தும் பொழுது அது வரும்போது இதுவும் சேர்ந்தாவ சார் வரும். ஆமென்.